ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோ லாவா கேக் தான். சாக்கோ லாவா கேக் வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், சுகர் பவுடர் 1/2 கப், கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், காஃபி பவுடர் 1 பிஞ்ச், பட்டர் 3 ஸ்பூன், ஆயில் 1 ஸ்பூன், மில்க் 100 ml, எனி சாய்ஸ் ஆஃப் சாக்லேட். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன், 1/2 கப் சுகர் பவுடர், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, காஃபி பவுடர் 1 பிஞ்ச், 3 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் ஆயில். இப்போ மில்க் அந்த 100 ml சொன்னால அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி விழாமல். மொத்தமாக அந்த பால் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக் பேட்டர் மாதிரி ஆகணும். இந்த சாக்கோ லாவா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு திக் பேட்டருக்கு ரெடி பண்ணுற மாதிரி. கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த குழி பணியாரம் சுடுறோம்ல, அந்த பாத்திரத்தில் இதை ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயும் எதுவுமே தடவ வேணாம், பட்டரோ நெய்யோ எதுவுமே தடவாமல் ப்ளெயினாக அப்படியே ஊற்றிடலாம். இப்போ ஏதாவது ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க. இதை நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே போய் மூடிடும். சப்போஸ் உங்களுக்கு மூடலைன்னா மேலே லைட்டாக கொஞ்சோண்டு திருப்பி அந்த சாக்லேட் பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். எனி சாய்ஸ் ஆஃப் சாக்லேட், என்ன சாக்லேட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கேட்பரிஸ் டைரி மில்க் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், என்ன சாக்லேட் வேணால் நீங்கள் உள்ளே எடுத்து பண்ணிக்கலாம். பட் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் தான் மூடி இருக்கு. ஸோ நான் மேலே கொஞ்சோண்டு சாக்லேட் அந்த பேட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு 1 மினிட் கழிச்சு நான் இப்போ இதை மூடி வச்சு எடுத்துட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி 2 ஸ்டிக் யூஸ் பண்ணி திருப்பி போட்டுடுங்க. இப்போ இந்த பின் சைடு வேகணுன்றதுக்காக இன்னொரு 1 மினிட் வந்து லெட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 1 மினிட் கழிச்சு பார்க்குறேன், 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம மிச்சம் இருக்கிற அந்த பேட்டரியும் இதில் ஊற்றிடலாம். பாருங்க, சுவையான சாக்கோ லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. மினி சாக்கோ லாவா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம வீடியோ எதுவும் பார்க்கலன்னா மேலே தெரிகிற லெஃப்டில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே தெரிகிற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.